ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் ஃப்ரம் அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் பார்க்க போறோம். எதுலருந்துனா இதுலருந்து. ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸோட லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லியிருக்கேன். போன வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. இந்த 4 கொஸ்டின் தான் போட்டோம் நம்ம போன வீடியோல. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ இன்ஃபேக்ட் ஆமா 4 கொஸ்டின் தான் போட்டோம். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் போயிடலாம். புக்ல கொடுத்துருக்க டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த கொஸ்டின் மட்டும் முடிச்சிடறேன். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த 3 ரெப்ரசென்ட் 3/8? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மீனிங் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ நியூமரேட்டர்னா என்னன்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு. ஒரு லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிளே வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒழுங்கா வரைகிறேன், ஒழுங்கா எடுக்கிறேன். சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு. இதை நான் 8 பார்ட்ஸா கட் பண்றேன். இந்த இடத்துல இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி நான் பேசுறேன். இதை நான் 8 பார்ட்ஸா கட் பண்றேன். 8 ஈக்குவல் பீஸஸா கட் பண்றேன். 1 ஓகே, ஒழுங்கா கட் பண்றேன். ஓகே, வேற கலர். 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான். ஸோ 8 பீசஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஈக்குவலா இருக்காது, கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். அது உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் எத்தனை பீஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 பீசஸ் இருக்கு. இந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியா இருக்கு. இந்த சில பீசஸ் குட்டியா இருக்கு, சில பீஸ் பெருசா இருக்கு. ஆனா நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க எல்லா பீஸும் ஈக்குவல்ன்ற மாதிரி. ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் 3 ரெப்ரசென்ட் 3/8? ஸோ 3/8ஓட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 8 பார்ட்ஸ்ல நம்ம 3 பார்ட்ஸ் ஷேட் பண்றோம் அர்த்தம். அந்த ஃபிராக்ஷனோட அர்த்தமே இதான். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதுல நீங்க ஈக்குவலா 8 பார்ட்ஸ் கட் பண்ணிருக்கீங்க. அதுல 3 பார்ட் ஷேட் பண்ணா அந்த ஃபிராக்ஷனை நம்ம 3/8ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த 3/8ல 3யோட மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. 3யோட மீனிங் என்ன? யூஆர் கவுண்டிங் 3 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ். ஸோ 8 பார்ட் இருக்கு ஒரு பெரிய ரெக்டாங்கிள். அதுல 3 பார்ட்டை மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்றோம், நம்ம ஷேட் பண்றோம். ஸோ அதுதான் நியூமரேட்டரோட மீனிங். வி ஆர் கவுண்டிங் 3 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ். வி ஆர் கவுண்டிங் 3 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ். வி ஆர் கவுண்டிங் 3 பார்ட்ஸ். 3 பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதான் நியூமரேட்டரோட மீனிங். இப்போ டினாமினேட்டர் மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ டினாமினேட்டர் மீனிங் என்ன? டோட்டலா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, 8 பார்ட்ஸ் இருக்கு. ஒரு ரெக்டாங்கிள் நீங்க ஒரு பெரிய ஹோல் ரெக்டாங்கிள் நீங்க 8 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்றீங்க. அதான் டினாமினேட்டரோட மீனிங். ஸோ டினாமினேட்டர் மீனிங் என்ன அதையும் எழுதிடுறேன். டினாமினேட்டரோட மீனிங் என்னன்னா இந்த 8 ஈக்குவல் பார்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். இதுதான் டினாமினேட்டரோட மீனிங். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ், இதுதான் டினாமினேட்டர் மீனிங். நியூமரேட்டர் மீனிங் என்ன? கவுண்டிங் 3 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ். அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ், 8 பார்ட்ஸ். அதான் நியூமரேட்டர் மீனிங். டினாமினேட்டர் மீனிங் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் அவுட் ஆஃப் ஒன் ஹோல் ரெக்டாங்கிள். அவுட் ஆஃப் ஒன் ஹோல் ரெக்டாங்கிள். ஓகேவா? இதான் பேசிக் ஐடியா. இதான். ஸோ இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்க்கு இதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸோட ஐடியா. இதான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இப்படிதான் நீங்க இண்டிகேட் பண்ணுவீங்க, இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க டெஃபினிஷனை. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஃபிராக்ஷன்ஸ் விச் ஆர் லெஸ் தென் 1. நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட குட்டியா இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டர். கிரேட்டர் தான் போட்டிருக்கோம், லெஸ் தேன் டினாமினேட்டர். அதெல்லாம் நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் சொல்லுவோம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ தீஸ் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் லெஸ் தேன் 1. ஏன்னா மேல இருக்கிற போர்ஷன் வந்து கீழே இருக்கிற போர்ஷனோட குட்டியா இருக்கு. 3/8 உங்களுக்கு ஓவரால் குவான்டிட்டியே லெஸ் தேன் 1 தான் கிடைக்கும். சப்போஸ் 4/8னாலும் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான், 5/8னாலும் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான், 6/8னாலும் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான், 8/8 வரைக்குமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் கிட்டத்தட்ட. 8/8 1ன்னு ஒரு என்டையர் ரெக்டாங்கிள் கன்சிடர் பண்ற மாதிரி. ஸோ எனிதிங் விச் இஸ் லெஸ் தேன் 1 நீங்க ப்ராப்பர் ஃபிராக்ஷன் டெஃபினட்டா கிளைம் பண்ணலாம். ஸோ 7/8 வரைக்குமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். 7/8 வரைக்கும். ஸோ 8/8 ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கிட்ட ஈக்குவல் டு 1ன்னு வருது இல்ல. ஸோ அது புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க ஃபைனலா கொஸ்டின்ல நியூமரேட்டர் மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் யூ ஆர் கவுண்டிங், அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் யூ ஆர் கன்சிடரிங், நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் யூ ஆர் ஷேடிங், எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். ஸோ நியூமரேட்டரோட மீனிங் இதான். ஸோ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அவ்வளவுதான். ஸோ ஏ தான் கரெக்ட். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 6th கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுல நம்ம பழைய கதைக்கு போகணும். இப்ப இந்த அன்பு கதைக்கு போகணும். ஸோ அன்பு கதைக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்பு வந்து 3 கேக் வாங்கினாங்க. அவங்க மாமா ஒரு கேக் அவங்க அம்மா ஒரு கேக்கு, அவங்க அப்பா ஒரு கேக்கு, அவங்க மாமா ஒரு கேக்கு. அப்புறம் எத்தனை கெஸ்ட் வந்தாங்க? ஃபர்ஸ்ட் 2 கெஸ்ட், அப்புறம் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்புறம் மொத்தமா 4 பேர் இருக்காங்க. ஒரிஜினல் ஃபேமிலியில 4 பேர். ஸோ 4 + 3 7, 7 + 2 9. ஸோ டோட்டலா 9 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் கொஸ்டினுக்கு வந்துடலாம். டெக்ஸ்ட் புக் கொஸ்டினுக்கு. டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ஆல் 3 கேக்ஸ் ஆர் டிவைடட் அமங் த டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளோ? 9. நான் இப்பதான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா? ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்புறமா 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ். 3 ஒழுங்கா எழுதுறேன்னா
அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ், 3 ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் இவங்க 3 பேருக்கும் ஒரு கேக்க ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு கேக் குடுத்தாங்க. பேசிக்கா கெஸ்ட்ட மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இவங்க ஒரிஜினல் ஃபேமிலில 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பீப்பிள் ஃப்ரம் தியர் ஓன் ஒரிஜினல் ஃபேமிலி. ஸோ 4 ஃப்ரம் தியர் ஒரிஜினல் ஃபேமிலி. ஒரிஜினல் ஃபேமிலி. ஓகேவா? இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலா எத்தனை பேர்? 2 + 3 5, 5 + 4 9. ஸோ டோட்டலி 9 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல் 3 கேக்ஸ் ஆர் டிவைடட் அமங் 9 பார்ட்டிசிபென்ட்ஸ். 3 கேக் இருக்கு, 9 பேர் இருக்காங்க. ஸோ 3/9 தான் ஆன்சர் ஆக்சுவலா. ஸோ ஃபிராக்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா 3/9 தான். இது வேணா நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய கேக் இருக்கு, இங்க ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு, நம்ம 9 பார்ட்ஸா கட் பண்றோம். இந்த இன்ஃபேக்ட் அப்படி யோசிக்க கூடாது. இதுல எப்படி யோசிக்கலாம்னா, எப்படி யோசிக்கலாம் நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா 3 கேக் இருக்கு நமக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 கேக் இருக்கு. நான் அது வேணா வரைகிறேன். ஸோ 3 கேக் இருக்கு. இது ஒரு கேக்கு. இது இமேஜின் பண்ணிக்கோங்க கேக் மாதிரி, இந்த சர்க்கிள் தான். இது இன்னொரு கேக்கு, இது இன்னொரு கேக். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்சுவலா இந்த இடத்துல இப்ப லைன் வரையணும் நம்ம ஒழுங்கா. ஸோ நான் ஒழுங்கா லைன் வரைகிறேன். வேற கலர் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒயிட்ல என்ன பண்ணா நான் இதை 3ஆ கட் பண்றேன். இது ஈக்குவலா கட் பண்றேன் 3. ஓகேவா? இது ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரி இருக்கு பார்க்க. ஆனா பேசிக்கா இந்த சர்க்கிள் நான் 3 பார்ட்ஸா கட் பண்றேன். 3 ஈக்குவல் பார்ட்ஸா. இதே அது மாதிரி 3 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்றேன். இதே அது மாதிரி 3 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்றேன். ஓகேவா? 3ஆ கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப 9 பேர் இருக்காங்க டோட்டலா. 3 கேக் இருக்கு. இப்ப நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? இப்ப 9 பீப்புள் இருக்காங்க. 9 பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்லலாம், இல்ல 9 பீப்புள்னு சொல்லலாம், இல்ல 9 மக்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பீஸா கிடைக்கணும் மினிமம். ஆளுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த 3 கேக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? அதுக்கு தான் இந்த ஒரு கேக்கையும் நான் 3ஆ கட் பண்ணேன். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆளுக்கு இதுல ஒரு பீஸ் கொடுக்கலாம். சோ அது மாதிரி எத்தனை பீஸ் வருது? ஒரு கேக்ல 3 பீஸ் வருது இந்த மாதிரி. இன்னொரு கேக்லயும் 3 பீஸ் வருது இந்த மாதிரி. இன்னொரு கேக்லயும் 3 பீஸ் வருது இந்த மாதிரி. அவ்வளவுதான். சோ இது சும்மா வரைஞ்சிருக்கேன் அதுக்காக. சோ ஆக்சுவலா இதுல 3 பீஸ் இருக்கா? 1 2 3. இதுல ஒரு 3 பீஸ் இருக்கா? 1 2 3. இதுல ஒரு 3 பீஸ் இருக்கா? 1 2 3. 3 பீஸ் இருக்கு. சோ ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சோ 9 பீஸ் வந்துருச்சு. இதுல 1 2 3 3 4 5 6 6 பீஸ் வந்துருச்சா? 7 8 9 9 பீஸ் வந்துருச்சு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த 3 கேக்கையும் நீங்க ஈச் கேக்கை நீங்க 3 ஈக்குவல் பீசஸா கட் பண்ணணும். 3 ஈக்குவல் பீஸா ஈச் கேக்கை நீங்க கட் பண்ணீங்கன்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சோ அதான் ஆன்சர். இந்த திங்க் கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். நான் வேணா அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த ட்ரை திஸ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்சர்வ் த ஃபாலோயிங் அண்ட் ரெப்ரசென்ட் த ஷேடட் பார்ட்ஸ் அஸ் ஃபிராக்ஷன். ஓகே, ஸோ ஷேடட் பார்ட்ஸ் என்னது? இதுல இப்போ ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. இதுல ஸோ அது ஒரு சர்க்கிள் இருக்கு, பெரிய சர்க்கிள், நார்மல் சர்க்கிள் தான். ஸோ இதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு டோட்டலா? எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. 8 பார்ட்ஸ்ல எவ்வளவு ஷேட் பண்ணிருக்கோம்? 3 ஷேட் பண்ணிருக்கோம். ஸோ டோட்டலா 8 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு. அதுல 3 பார்ட்ஸ் தான் ஷேட் பண்ணிருக்கோம். ஸோ 3 அவுட் ஆஃப் 8 நம்ம இண்டிகேட் பண்ணலாம் இந்த ஷேடட் ரீஜியனை. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 3 அவுட் ஆஃப் 8. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் 3 அவுட் ஆஃப் 8. ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட். சோ இந்த பெரிய ரெக்டாங்கிள்ல பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 1 2 3 4 5 6. ஓகே, பேசிக்கா இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் கவுண்ட் பண்ணிடுறேன். 1 2 3 4 5. அது மாதிரி 3 ரோ இருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு 15 ஸ்கொயர்ஸ் இருக்கு. 15 ஸ்கொயர்ஸ்ல எத்தனை ஸ்கொயர் நம்ம ஷேட் பண்ணிருக்கோம்? ஆக்சுவலா 1 2 3 4 5 ஸ்கொயர் ஷேட் பண்ணிருக்கோம். சோ ஆன்சர் வந்து 5/15 தான். இதோட ஆன்சர் 5/15. வேணா நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆனா சிம்பிளிஃபிகேஷன் இப்ப தேவையில்ல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்சர்வ் த ஃபாலோயிங் அண்ட் ரெப்ரசென்ட் த ஷேடட் பார்ட்ஸ் அஸ் ஃபிராக்ஷன் தான் கேக்குறாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணாமலே நான் சொல்றேன் ஆன்சர் என்னன்னா, அப்புறமா வேணா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃபர்தர் லெசன்ஸ்ல நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லி தரேன். சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான். 15 நீங்க என்ன பண்ணலாம்னா 5/3 எழுதலாம். இப்போ இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் 1/3 தான். ஸோ 1/3 ஆஃப் த என்டையர் ஃபிகர் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இது பேசிக் சிம்பிளிஃபிகேஷன். உங்களுக்கு நான் பழைய சாப்டர்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் இதை பத்தி. ஸோ அது திருப்பி ரீகேப் மாதிரி நான் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா நீங்க இந்த டேபிள்ஸ்ல தரவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் பார்ட் வந்துடலாம். ஸோ ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு? எத்தனை ஈக்குவல் குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இதுக்குள்ள? 1 2 3 4 5 6 பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணல. இதெல்லாம் ஷேட் பண்ணிருக்கோம். 1 2 3. ஸோ 6 + 3 9. டோட்டலா 9 பார்ட்ஸ் இருக்கு. 9 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு இந்த குட்டி இந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ள. அதுக்குள்ள 3 குட்டி ட்ரையாங்கிள் நம்ம ஷேட் பண்ணிருக்கோம். அவங்க என்ன கேக்குறாங்க? ரெப்ரசென்ட் த ஷேடட் பார்ட்ஸ் அஸ் ஃபிராக்ஷன். ஸோ 3/9 தான் ஆன்சர். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்குள்ள 9 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு. அதுல நம்ம 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணிருக்கோம். ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 3/9 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ 3 பார்ட்ஸை நம்ம ஷேட் பண்ணிருக்கோம் அவுட் ஆஃப் 9 ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? இப்ப லாஸ்ட் இது ஒரு ஹனி கோம்பு மாதிரி இருக்கு. ஸோ ஒரு தேன் கூடு மாதிரி கிட்டத்தட்ட டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை ஈக்குவல் ஹெக்ஸகன்ஸ் இருக்கு? இதுல ஹெக்ஸகன் தானே 1 2 3 4 5 6. ஆமா ஹெக்ஸகன் தான்.
ஸோ நிறைய ஹெக்ஸகன்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹெக்ஸ இது வந்து ஹனிகோம்ல எல்லா ஹெக்ஸகனும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஈக்குவல் பார்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ இதுல எத்தனை இந்த ஷேட் பண்ணிருக்கோம், எத்தனை ஹெக்ஸகன் 1 2 3 4 5 ஹெக்ஸகன் ஷேட் பண்ணிருக்கோம். 5 ஹெக்ஸகன்ஸ் நம்ம ஷேட் பண்ணிருக்கோம். அவுட் ஆஃப் எவ்வளோ 5 6 7 8 9 அவுட் ஆஃப் 9 டோட்டலா 9 ஈக்குவல் ஹெக்ஸகன்ஸ் இருக்கு, ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு, ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் ஹெக்ஸகன்ஸ் குட்டி குட்டி ஹெக்ஸகன்ஸ் இருக்கு. 9 ஈக்குவல் குட்டி ஹெக்ஸகன்ஸ் ஸ்மால் ஹெக்ஸகன்ஸ் இருக்கு. ஸ்மால் ஹெக்ஸகன்ஸ் 9 ஈக்குவல் ஸ்மால் ஹெக்ஸகன்ஸ். அதுல நம்ம 5 ஈக்குவல் ஹெக்ஸகன்ஸ் ஷேட் பண்ணிருக்கோம். 5 ஸ்மால் ஹெக்ஸகன்ஸ் நம்ம ஷேட் பண்ணிருக்கோம். ஸோ ஆன்சர் 5/9 தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுதான். 3/8 5/15 இதுக்கு, இதோட ஆன்சர் 3/9, இதோட ஆன்சர் 5/9. அவ்வளவுதான். ஸோ இதை மார்க் பண்ணிடலாம்னா, ஸோ மார்க் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதோட ஆன்சர் 3/8, இதோட ஆன்சர் 5/15, இதோட ஆன்சர் 3/9, இதோட ஆன்சர் 5/9. அவ்வளவுதான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ட்ரை திஸ் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதான். அது தவிர நம்ம இந்த திங்க் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அது தவிர நம்ம இந்த ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸோட லாஸ்ட் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரை திஸ் கொஸ்டின்ல இதை அட்டன் பண்ணலாம், இதை அட்டன் பண்ணலாம், இது சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.